என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. கண்ணெதிரே தோன்றினாள். சிவா, நான் இங்க வந்து கிட்டத்தட்ட 10 minutes ஆச்சு. நீ என்ன கவனிக்காம லேப்டாப்லயே ஒர்க் பண்ணிட்டு இருக்க. ஓ அப்படியா? இப்ப வாயை திறந்து பேசுன மாதிரி வந்த உடனே பேசிருக்கலாம்ல. எனக்கும் நீ வந்தது தெரிஞ்சிருக்கும். வாவ், யூ லுக் லைக் an angel. இந்த ட்ரெஸ்ல நீ செம்ம பிரிட்டியா இருக்க அனிதா. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். உண்மையா சொன்னதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? ஆமா, இப்படி செம்மையா ரெடி ஆகி மேடம் எங்கே கிளம்பிட்டீங்க? வேற எங்கேயும் இல்ல சிவா, உன்னை கையோட ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறதுக்கு தான். அனிதா, இங்க நம்ம உட்கார்ந்து முடிக்க வேண்டிய வேலையை தலைக்கு மேல இருக்கு. இதுல இப்ப எதுக்கு சம்மந்தமே இல்லாம ஆபீஸ்க்கு போய்கிட்டு? நீ வேணும்னா என் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணலாம்ல. சிவா, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணாம வேற யாரு ஹெல்ப் பண்ண போறா? ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். அந்த ப்ரொடக்ஷன் எக்ஸ்போர்ட்ல இருந்து ஜஸ்ட் நவ் இப்பதான் கால் பண்ணாங்க. லோடு வந்து இறங்கிடுச்சான். நாம 2 பேரும் ஒன்னா போனா எல்லாத்தையும் ஒரு தடவை ப்ராப்பரா செக் பண்ணி முடிச்சிட்டு எல்லாம் ஓகேவா இருந்தா பேலன்ஸ் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இல்லையா அனிதா, நான் மேனேஜர் கிட்ட பேசினேனே, அவர் லோடு வர இன்னும் 4 மணி நேரம் ஆகும், அதனால நீங்க பொறுமையா வாங்க சார்னு என்கிட்ட சொன்னாரு. நீ என்னடானா இப்ப சடனா வந்து எப்படி சொல்ற? அது இல்ல சிவா, நான் இப்ப சொன்னது ஜஸ்ட் 5 minutesக்கு முன்னாடி வந்த அப்டேட். ஓ அப்படியா? ஓகே, நீ வெயிட் பண்ணு, நான் போய் ரெடி ஆகுறேன். அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னாவே போலாம். நான் வந்துடுறேன். என்ன அனிதா, இன்னைக்கு என்னோட கண்ணை பாடுற அளவுக்கு இவ்ளோ அழகா இருக்க? இந்த அழகு தேவதை எங்க போறீங்கன்னு இந்த அத்தை தெரிஞ்சுக்கலாமா? அத்தை, நான் இவ்ளோ அழகா ரெடி ஆனதுக்கு காரணமே உங்க பையன் சிவா தான். என் கண்ணையே என்னாலே நம்ப முடியல. கொஞ்சம் விளக்கமா சொல்லேன். ஆக்சுவலி ப்ரொடக்ஷன் எக்ஸ்போர்ட்ல இருந்து நமக்கு லோடு வந்து இறங்க போதில்ல, அத நானும் சிவாவும் நேர்ல போய் பார்த்து செக் பண்ணிட்டு தான் எடுத்து வைக்கணும். ப்ரொடக்ஷன்ல இருந்து லோடு வர இன்னும் 4 மணி நேரம் இருக்கு. ஆனா சிவா கிட்ட இப்பவே வந்திருக்குன்னு பொய் சொல்லி முன்கூட்டியே கூட்டிட்டு போக போறேன். அங்க போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி சிவாவை காஃபி ஷாப்புக்கும் இல்ல வேற ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கும் கூட்டிட்டு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். சிவாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கேன். அப்படி போட அருவால. இப்பதான் நீ என்னோட மருமகள் ஆகுறதுக்கு முழுசா தயாராகி நிக்கிற. சிவா கூட உனக்கு கேப் கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் சரியா யூஸ் பண்ணிக்கணும். நீ மட்டும் அதை சரியா யூஸ் பண்ணனா அடுத்து சிவாவே உன் பின்னாடி சுத்தி சுத்தி வருவான். அப்புறம் என்ன, ஒரே லவ் ட்ரீம் தான்.
சாரி சிவா. ஹே இட்ஸ் ஓகே. சிவா, வண்டி நிப்பாட்டு. என்னாச்சு அனிதா? வீட்டில் ஏதாவது மிஸ் பண்ணிட்டு வண்டியா? சாரி சிவா, ரொம்ப சாரி. சாரி ஃபார் 1 செகண்ட். இவ்வளோ சாரி நீ என்கிட்ட கேட்குற அளவுக்கு என்ன தப்பு பண்ண? ஆக்சுவலி நீ சொன்னது தான் கரெக்ட். ப்ரொடக்ஷன் எக்ஸ்போர்ட்ல இருந்து லோடு வந்து இறங்குறதுக்கு இன்னும் 4 ஹவர்ஸ் இருக்கு. நான் தான் ஏதோ கன்ஃபியூஷன்ல உன்னையும் கூட்டிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்றது சிவா? லோடு வர வரைக்கும் அவ்வளோ நேரம் நம்ம இப்படியே ரோட்ல நிக்க வேண்டியதுதானா? நீ சொல்றதும் கரெக்டு தான். இப்போ நம்ம காரை திருப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் லேட் ஆயிடும். என்ன அனிதா, நீ கொஞ்சம் கவனமா இருந்திருக்க வேண்டாமா? இட்ஸ் மை மிஸ்டேக். அதை நானே சரி பண்றேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், இங்க நியர்பை நல்ல காஃபி ஷாப், ரெஸ்டாரண்ட் இருக்கு. அப்படியே அங்க போய் கொஞ்ச நேரம் நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா? ஓகே, வேற வழி இல்லை. நமக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அது மட்டும்தான். சரிவா, அங்கேயே போகலாம். வா, அங்கேயே உட்காருவோம். இந்த சிவா உண்மையிலே சரியான டியூப்லைட். அவன் மொக்க ஃபிகர் கிடைச்சா கூட அவ்வளோ தூரம் சைட் அடிச்சு ரொமான்ஸ் பண்ண பாப்பானுங்க. இங்க என்னடானா சிவாக்காக நான் பார்த்து ரெடி ஆயிட்டு வந்திருக்கேன். இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான். என்ன சைட் அடிக்காம எங்கேயோ பார்த்துட்டு இருக்கான் பாரு. ஏ சிவா, இப்போ கொஞ்சம் அனிதாவை பாருடா. சிவா, உன் கூட இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்துல உன்னை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணியே ஆகணும். இவ்ளோ நெருக்கமா உன் பக்கத்துல இருக்கிறப்போ என் மனசு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? நம்மளோட லைஃப் லாங் இது கண்டினியூ ஆகணும் சிவா. அதனால என்னோட மனசுல இருக்கிற முழு காதலையும் இப்ப நான் உன்கிட்ட எப்படியாவது புரிய வைக்கணும். இந்த சான்ஸை விட்டா பெட்டர் சான்ஸ் இதுக்கப்புறம் கிடைக்காது. சிவா, உனக்கு நம்ம சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கா? எதை பத்தி கேக்குற அனிதா? நீயும் நானும் ஒன்னாதான் ஸ்கூலுக்கு போவோம். நீ லீவ் போட்டா நானும் லீவ் போட்டுருவேன். நான் லீவ் போட்டா நீயும் லீவ் போட்டுருவேன். நான் உன்னை தவிர எந்த பாய்ஸ் கிட்ட பேசினாலும் நீ ரொம்ப பொசசிவ் ஆகி நீ அவங்க கூடயும் சண்டை போடுவ, என் கூடயும் சண்டை போடுவ. ஒரு டைம் பக்கத்து கிளாஸ்ல படிச்ச பசங்க என்ன கிண்டல் பண்ணாங்கங்கிறதுக்காக நீ அவங்கள அடிச்சு பின்னி எடுத்துட்ட. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? உன் கூட இருந்தப்போ அவ்வளோ பாதுகாப்பா நான் ஃபீல் பண்ண சிவா. இப்போ அந்த மாதிரியான பொசசிவ், கேரிங், லவ் இது எல்லாமே உன்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். நான் உன் கூட இருக்கிற இந்த செகண்ட் ஐ ஃபீல் கம்ப்ளீட்லி சிவா. இப்போவே இந்த இடத்துலயே என் உயிர் போனாலும் நான் ரொம்ப சந்தோஷமா செத்து போவேன் சிவா. ஏன் அனிதா, ஏன் இப்படிலாம் பேசுற? ஒரு பேச்சுக்கு கூட சாவேன்ற இந்த மாதிரி நெகட்டிவ் வார்த்தையெல்லாம் பேசாத. ஏற்கனவே ஆக்சிடென்ட்ல செத்து பொழைச்சு வந்தவனுக்கு தான் அதோட அருமை என்னன்னு தெரியும்.
எங்க சக்தியோட வாழ்க்கையே அழிஞ்சு போயிருக்கு. இந்த அனிதா என்னடானா எங்க அண்ணனுக்கு வந்திருக்க ஞாபக மருதிய அவளுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணி என் அண்ணனோட மனசை மாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கா. இதை இப்படியே விட்டா என் அம்மாவும் அனிதாவும் சேர்ந்து இன்னும் ஓவரா திமிர் எடுத்து ஆடுவாங்க. அதனால இந்த ஜென்மத்துல நீயும் என் அம்மாவும் நினைக்கிறத நான் நடக்க விட மாட்டேன் அனிதா. இது இப்படியே தொடர்ச்சுன்னா கெட்டு போக போறது சக்தியோட வாழ்க்கை மட்டும் இல்ல, என் அண்ணனோட வாழ்க்கையும் தான். என் அண்ணனுக்கு தங்கச்சியா அவரோட வாழ்க்கையையும் காப்பாத்தணும், இன்னொரு பக்கம் சக்தியோட அண்ணியா அவளோட வாழ்க்கையையும் காப்பாத்தணும். ஏதாவது ஒண்ணு செஞ்சு இதுக்கு எப்படியாவது நாம ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இல்லைன்னா இது ரொம்ப தப்பா போய் முடிஞ்சிடும். திவ்யா அண்ணி கால் பண்றாங்க. சொல்லுங்க அண்ணி. சக்தி, இப்ப நீ எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன அண்ணி பண்ணுவேன், கிச்சன்ல பொங்கல் வச்சிட்டு இருக்கேன். சக்தி, இங்க உன் வாழ்க்கைக்கு அனிதா பொங்க வச்சிட்டு இருக்கா. நீ என்னடானா இங்க என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம இப்படி வெகுலியா பொங்கல் வச்சிட்டு இருக்கேன்னு சொல்ற? அண்ணி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. என்ன சொல்றதா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? எல்லாம் புரிஞ்சிருந்தா நீ ஏன் சக்தி இப்படி இருக்க போற? சரி, அதை விடு. இப்ப நான் எதுக்காக உனக்கு கால் பண்ணேன்னா ஒரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட சொல்றதுக்காக தான். முதல்ல கிச்சன்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வா. அண்ணி, நான் தனியா தான் இருக்கேன். என்ன நீ ஒரே பதட்டமா இருக்கீங்க? வீட்ல என்ன நடந்துச்சு? சக்தி, நான் உன்கிட்ட போன்ல பேசுறத மட்டும் நீ கேட்டுக்கோ. நீ என்கிட்ட தான் பேசுறேங்கிறது யாருக்காவது தெரிஞ்சா அது இருக்கிற பிரச்சனையில தேவையில்லாத பிரச்சனையா தான் ஆகும். நீ பதில் எதுவும் பேசாத, சரியா? சரிங்க அண்ணி. சரிங்க அண்ணி, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன். ஹேய் திவ்யா, எப்படி இருக்க திவ்யா? பார்த்து எவ்வளவு நாளாச்சு. ஆமா, நீ என்ன இந்த பக்கம்? வா, வந்து உட்காரு. வா வா. பரவாயில்லண்ணா, நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு உடம்பு எப்படிண்ணா இருக்கு? நான் நல்லா இருக்கேன் திவ்யா. இவ வேற நேரங்காலம் தெரியாம நல்லா விசாரிச்சுட்டு இருக்கா. நல்ல சிவ பூஜையில கரடி புகுந்த மாதிரி. ஓ, ஐம் சாரி, மறந்துட்டேன். ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூண்ணா. உனக்கும் அருணுக்கும் கல்யாணம் ஆனது எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. பூமி மாமா சொல்லிதான் எனக்கே தெரிஞ்சது. ஆமா, நீ மட்டும் தனியா வந்திருக்க? அருண் எங்க? அவர் வீட்ல இருக்காருண்ணா. நான் மட்டும்தான் இங்க தனியா வந்தேன். நான் ஒரு அபிஷியல் ஒர்க் விஷயமா தான் இங்க வந்தேன். பாருடா, ரொம்ப பெரிய மனுஷி ஆயிட்ட. நீ இப்படி பேசுறத கேட்கறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, என்ன பிசினஸ் பண்றீங்க? இப்போதைக்கு எந்த பிசினஸும் நாங்க ஸ்டார்ட் பண்ணலண்ணா. நான் ஒரு பெரிய ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்க ரெஸ்டாரண்ட்ல இருந்து இங்க சில ஆர்டர்ஸ் எல்லாம் போகுது. அதான் எல்லாத்தையுமே ஒரு தடவை செக் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். என்னோட நல்ல நேரம்
வந்த இடத்துல நான் உங்களை மீட் பண்ணிட்டேன். உங்களை பார்த்தது மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. ஓ அப்படியா திவ்யா? நாங்களும் ஒரு ஆர்டர் விஷயமா தான் செக் பண்றதுக்காக போயிட்டு இருந்தோம். லோடு வந்து இறங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனதுனால பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப்புக்கு வந்தோம். உன்னை பார்த்தா ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி தெரியுது திவ்யா. நம்ம பர்சனல எப்ப வேணாலும் பேசிக்கலாம். நம்ம பண்ற ஒர்க் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால இப்போ நீ கிளம்பி போய் உன் வேலையை பாரு. ஏய், ஏன் அனிதா இவ்வளோ அவசரப்படுற? எவ்வளோ நாளாச்சு நானும் திவ்யாவும் பேசி? அண்ணே, நீ அடிபட்டு திரும்பி வீட்டுக்கு வந்த உடனே நான் உன்னை பார்க்க ஓடி வந்தேண்ணே. ஆனா அம்மாவும் இவங்களும் சேர்ந்துதான் என்னை வீட்டுக்குள்ளேயே வர விடாம வெளியே துரத்திட்டாங்க. ஆஹா, கரெக்டான டைம் பார்த்து சிவா கிட்ட நம்மள வத்தி வைக்கிறாளே. எல்லாம் ஒண்ணு கூடி வர நேரத்துல இந்த திவ்யா வந்து இப்படி ஸ்பாயில் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. என்ன அனிதா, அம்மா தான் திவ்யா மேல கோவத்தில் இருக்காங்க. அட்லீஸ்ட் நீயாவது சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நீ அவங்க கூட சேர்ந்து திவ்யாவை இப்படி இன்சல்ட் பண்ணி அனுப்புனா அவளுக்குன்னு வேற யார் இருக்கா? ஐயோ சிவா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அத்தையோட கேரக்டரை பத்தி உனக்கே நல்லா தெரியும்ல. அவங்க யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அந்த டைம்ல நான் சொன்னா மட்டும் அவங்க என்ன கேட்டிருக்கவா போறாங்க? அது மட்டும் இல்லாம அத்தை கிட்ட அன்னைக்கு யாரு பேச போனாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தாங்க. சாரி திவ்யா, அம்மா செஞ்ச தப்புக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அண்ணே பரவாயில்லண்ணே, மத்தவங்க பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? நீ இதை எதுவும் நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டாண்ணே. சரி, அதெல்லாம் விடு. உன்னோட கல்யாணம் நடந்தது எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை. ஆனா கண்டிப்பா இந்த அண்ணன் உனக்கு ஏதாவது மறக்க முடியாத ஒரு கிஃப்டை பிரசன்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு என்ன வேணுமோ தயங்காம என்கிட்ட கேளு. என் வாழ்க்கையில மறக்க முடியாத கிஃப்ட நான் இப்போ உன்கிட்ட ஒன்னு கேட்க போறேன். ஆனா அதை மறுக்காம நீ எனக்காக பண்ணணும்னே. அண்ணே, ஒவ்வொரு பொண்ணுக்கும் கல்யாணமானா மறு வீட்டுக்கு அவங்க அம்மா அப்பா ஆசையா கூப்பிட்டு தடபுடலா விருந்து வச்சு அவங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு புரிஞ்சு செய்வாங்கண்ணே. ஆனா அந்த குடுப்பனை தான் என்னோட வாழ்க்கையில இல்ல. அதனால என்னோட அண்ணன் உன் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ உங்க தங்கச்சிக்கு கிஃப்டா இப்ப நீ என் கூட வீட்டுக்கு வந்தா நானும் அருணும் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவோண்ணே. எனக்காக நீங்க வீட்டுக்கு வரீங்களாண்ணே? என்ன திவ்யா, இதை விட இம்பார்ட்டன்ட் ஒர்க் இந்த உலகத்துல வேற என்ன இருக்கு? கண்டிப்பா இப்பவே நான் உன் கூட வரேன். ச்சே, வந்து பேசி நேரத்தை கெடுக்கிறான்னு பார்த்தா இப்ப கூட்டிட்டு போய் காரியத்தையே கெடுக்க நினைக்க பாக்குறா இவ. அனி, எப்படியும் லோடு வர இன்னும் 4 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள நான் திவ்யா வீட்டுக்கு போயிட்டு அவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் நேரா அந்த இடத்துக்கு வந்துடுறேன். நீ இங்கே வெயிட் பண்ணு. இன்கேஸ் லோடு வர நேரத்துல நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இங்க இருந்து ஆகணும். அதனால கரெக்டான டைம்க்கு நீயே ஸ்பாட்டுக்கு போயிடு. ரொம்ப எமர்ஜென்சினா எனக்கு ஃபோன்ல அப்டேட் பண்ணு. என்ன சிவா, அவ கூப்பிட்ட உடனே நீயும் டக்குன்னு வரேன்னு கிளம்புற? அனிதா, கூப்பிட்டது வேற யாரா இருந்தா ஏதாவது ரீசன் சொல்லி அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஆனா என்ன கூப்பிட்டது ஏன் தங்கச்சி. அதோட மட்டும் இல்லாம அவ என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்ட கிஃப்ட் இது. ஒரு அண்ணனா அட்லீஸ்ட் இந்த ஆசையாவது நான் நிறைவேற்றி கொடுக்கறது என்னோட கடமை அனிதா. வா திவ்யா, நம்ம கிளம்பலாம். அனிதா, நீ இங்கே இரு. ஏதாவது எமர்ஜென்சினா கால் பண்ணு. வா. சார், நில்லுங்க. நீங்க வர வேண்டாம்.
திவ்யா நீ மட்டும் ஒரு நிமிஷம் உள்ள வா. அண்ணே ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். ம் அருண், திவ்யா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் சிவா சார் செத்து பொழைச்சு ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வீட்டுக்கு வர்றாரு. நீ பாட்டுக்கே கேஷுவலா அவரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல திவ்யா.